இங்கே இருந்த வண்டி எல்லாம் போயிடுச்சு. இதோ ஒரு வண்டி, இதோ ஒன்று, இதோ தலைவர் வண்டி இருக்குது, அப்புறம் நம்மளுது. அவ்வளோதான். வாங்க கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ரைட், வாங்க புறப்படலாம். கூட இன்னும் கொஞ்சம் இருந்த வண்டி எல்லாம் ஒரு 5 மணிக்கே கிளம்பி போயிடுச்சு. அடி சரியான வெயில் மக்களே. வண்டியில் தூங்கவே இல்லை. கண் எரிச்சலோட சரி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா வெயில் பட்டையை கிளப்புது. அதே மாதிரி நம்மளது வேற கம்பெனி கேபினா போயிடுச்சா, இரும்பு கூண்டுக்குள்ளே உட்காந்து கிடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா வண்டி ஓட்டி ஆகணுமே, கிலோமீட்டர் பாஸ் பண்ணி ஆகணும். அதனால் புறப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இன்னொரு 80 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கிள் ரோடு, சந்திராப்பூர் ரோடெல்லாம். ஏன் இந்த டைமில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோன்னா, இன்னும் ஒரு 1.5-2 மணி நேரம், அதிகம் ஸ்லோட்னா 2 மணி நேரம் வச்சிங்களேன். 2 மணி நேரத்தில் மகாராஷ்டிரா பார்டர் போயிடலாம். மகாராஷ்டிரா பார்டர் உள்ளே போயிட்டா போன சிங்கிள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் கப்பம் கட்டி போயிடும். அதை எதனா கொஞ்சம் தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அந்த வண்டிக்கு 5 மணிக்கு போச்சா, சரி பரவாயில்ல போனது போட்டோம், நம்ம பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எப்படியும் அவங்க இன்றைக்கி சாயந்தரம் சொன்னாங்க கம்பெனி போய் ரீச் பண்ணணுன்னு. அதெல்லாம் முடியவே முடியாது. இன்னும் போயிட்டு இருந்தால் அவங்க சொல்கிறதே அதான், டிரான்ஸ்போர்ட் இதுன்னு கிடையாது, எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணுன்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லுவாங்க. எப்படின்னா, அதாவது இப்போ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நைட்டே அங்கே போய் நின்னாலும் ஆனால் கம்பெனியில் என்ட்ரி பண்ணுறது நாளைக்கு காலையிலே தான் இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறது இன்றைக்கி சாயந்தரமே போயிடணும் அப்படின்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரினா ஓட்டணும்ல, இதுக்கே கண்ணு முழிச்சு ஓட்டிகிட்டு வந்தோம். சிங்கிள் ரோடு பாஸ் பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அட்ட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிருப்போம். நைட்டு கொஞ்சம் சாயந்தரம் நைட்டு அந்த டைம் ஃபுல்லாக அதுக்குள்ளே இந்த இப்போ இங்கேருந்து எடுத்து இது ஒரே ஸ்டேஜில் முடிக்கணும். அப்படி முடித்தா தான் போக முடியும். இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 2, இதில் ஒரு 4, ஒரு 6-7 மணி நேரம் தான் ரிலாக்ஸ் பண்ணதே. அது கூட தனித்தனியாக தானே. அதில் ஒரு 2 மணி நேரம் அந்த நைட்டு ஓட்டத்துக்கு, இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 மணி நேரம், இப்போ 4 மணி நேரம் இப்போ நிப்பாட்டந்து. அது கூட வெயிலில், ஆனாலும் தூக்கம் இல்லை. இப்படிலாம் எதனா ஒரு வித்தை காட்டினா தான் டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ண முடியும். அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சொல்கிற மாதிரி டைமிங்லாம் போனோன்னா நேராக டெஸ்லா கம்பெனியில் போயிட்டு லாரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா கேட்டு தயாரித்து ஆட்டோ பைலட்டில் போட்டு உட்காந்து ஓட்டி விடுங்கன்னு தான் சொல்லணும். சரி போய் பார்ப்போம். ஏன்னா இந்த ரோடு வரைக்கும் தான் ஹைவேஸு. அதுக்கப்புறம் சந்திராப்பூர் போகிற வரைக்கும் சிங்கிள் ரோடு தான். அது வேறு ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு மகாராஷ்டிராவிலலாம். இன்னும் 2 நோண்டி போட்டு வச்சுருக்காங்களா, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. போய் பார்ப்போம். சந்திராப்பூர் 179, நாக்பூர் 232 கிலோமீட்டர் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வினோத் மட்டும்தான் வந்துட்டுருக்காரு. ஏன்னா பின்னாடி பார்க்கும்போது எதுனா ஒரு ஹெட்லைட்டு தான் தெரியும். நாங்கள் 2 பேருங்க ஆப்போசிட்லேயும் அந்த வண்டி இல்லை, நாங்கள் போகிற பக்கத்துலேயும் எந்த ஒன்று, அவருக்கு வினோத் ஒன்று தான். மீதி இருந்த 3 வண்டியில் அவங்க கூட மெதுவாக வராங்கன்னா என்ன எதுவும் தெரில. அது அவங்க அதுக்கு மேலே அவங்க கூட இன்னொருத்தர் இருந்தார் தாமோதரன், அவர் கூட வராங்களா. சரி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா எப்படியும் பாட்டுறத்தான்னா எல்லா வண்டியும் டொமால் தான் போகணும். அங்கே போயிட்டு நிற்கிறதுக்குள்ளே வண்டி வந்துடும். தூக்கம் வேறு லைட்டாக இப்போவே சொக்குது. ஏன்னா நேற்று நைட்டும் தூங்கவே இல்லையா, இன்றைக்கி நைட்டும் தூங்க முடியாத மாதிரி ஆகிடுதா. என்னதான் இது பண்ணாலும் அந்த நைட்டில் தூங்கலைன்னா நம்ம பகலில் எப்படி தான் தூங்கினாலும் அந்த ஒரு தூக்கன்ற மாதிரியே இருக்காது. நைட்டு தூக்கம் தான்.
இதுக்காக தான் பார்த்துட்டு காலையில் 5 ஆமாம் 5 மணிக்கு நிப்பாட்டிட்டு 2 மணி நேரம். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. மூஞ்சி கழுவும் போதே தூக்கம் வந்து கண்ணில் எரியுது. மூஞ்சி கழுவும் போதே எரியுது பயங்கரமாக. அப்படி இருந்தது. மத்தியானம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் டைம் தான். மர கேபினாக இருந்தால் கூட கொஞ்சம் வந்து அனலை வந்து கொஞ்சம் வந்து தடுக்கிற மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி. குளிர்ச்சின்னா கூலிங் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக. இது ஃபுல்லாக தகர ஷீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்குமா, பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு வண்டி இல்லை ஒரு ஏசி வச்ச வண்டியோ ஒரு ஏர் கூலர் இருக்க மாதிரி வண்டியோ இருந்ததுன்னா கூட ஸ்டார்ட் பண்ணி ஏர் கூலரோ ஏசியோ போடலான்னு வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் நேரம் தான் நிற்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் போட முடியும், அதுக்கு டீசல் போயிடும். வேறதான் போயிட்டுருக்கு. ஃபேனும் போட முடியாது. ஃபேன் போட்டாலும் சாரி அவன் இல்லை, ஃபேன் இல்லை, அந்த ப்ளோயர் வேணால் போடலாம். ஆனால் அதுவும் வந்து ஃபுல்லாக அனலை தான் வீசுமே தவிர ஒன்றும் பெருசாக இருக்குது. அது போடுறது ஒன்று போடாதே இருந்துட்டு போயிடலாம். அந்த மாரி இருக்கிற நிலமையில மதியம் தூங்கவும் முடியல. இப்போ அதுக்கான எஃபெக்ட் இப்போ காட்டுது. மக்களே, நீங்கள் யாரெல்லாம் வந்து தூங்காத இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, காரு ஆட்டோ ஏதோ இந்த மாதிரி தூங்காத கொள்ளாத எப்படியெல்லாம் ஓட்டுவீங்க? அந்த தூக்கத்தை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளா பேசிக்கலாம், பதில் சொல்லலாம். காடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெலுங்கானா முடிய போகுது. பார்டர் இப்போ தான் பாஸ் பண்ணேன். தெலுங்கானா முடிய போகுது மக்களே. சிங்கிள் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மேலே வண்டி தூக்கி போடும் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம் குதிக்கணும். அந்த மாரி தான் ஓட்டம் இருக்க போகுது. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. மகாராஷ்டிரா பார்டர் மட்டும் போட்டு முடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். போன ட்ரிப்பு வரும்போது தடவை விட்டாச்சு. இதில் ஸ்பீடு பிரேக் இருக்கும், அதனால் ஸ்லோ. சந்திராபூர் 57, நாக்பூர் 210. ஓகே, சிங்கிள் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்பீடு பிரேக்கில் தான் போன ட்ரிப்பு வரும்போது டமன்னு விட்டு கவனிக்கல. அப்போ கொஞ்சம் ஆமாம் மண் ஃபுல்லாக இந்த மண் ரைட்டில் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு மண் வெட்டி போகிறாங்கல்ல, அந்த வண்டியெல்லாம் போய் கொட்டி இருந்தது மண். அது தெரியாத அதில் விட்டாச்சு. ரைட் சைடில் ஃபுல்லாக பள்ளம். இது கொஞ்சம் டேர்ன் ஆகி போகும். இந்த இடத்துலலாம் வண்டி ஓவர்டேக் எடுக்கிறது ஆபத்து. ஏன்னா மேடுலேருந்து கீழே இறங்குறோம். ஆப்போசிட்டில் வர வண்டி இன்னும் வேகமாக வராது. லாரியாக இருந்தால் மெதுவாக தான் வரும். காரோ இல்லை அதுமாரி என்ன வந்ததுன்னா வேகமாக. அதனால் இதெல்லாம் ஓவர்டேக் எடுக்கிற இடம் கிடையாது. இப்போ தான் வந்து மலையெல்லாம் உடச்சி லெஃப்ட் சைடில் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நாள் ஆகும். நாளில் கொஞ்சம் மாதம் இல்லை கொஞ்சம் வருஷம் கூட ஆகலாம். இதுதான் பழைய ரோடு. இப்படி தான் இருக்கும் மக்களே. ஃபுல்லாக ரோடு ஓட்டுறதுக்குள்ளே போதும் ஆகும். இந்த வண்டியா அதுக்குன்னு இவ்வளோ பொறியமாக போகுதுன்னு தெரியலையே. எம்டி வண்டி தான், லோடு கூட கிடையாது. நியாயத்துக்கு நான் அது இன்னும் 20லேயே போகிறாப்லையும். அது காடு கீழே இறங்கிட்டோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான ரோடு வந்துடும். அது வரைக்கும் இப்படியே டேன் ஆகி தான் போகும்.
ஓகே, இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே சாலை தான். கொஞ்சம் தூரத்தில் மகாராஷ்டிரா பார்டர் வந்துவிடும். பார்டரில் ஒன்றும் காசு கிடையாது, எம்டி வண்டி தானே. கண்டெய்னர் இருந்தால் தான் காசு கேட்பாங்க. இதான் ப்ராப்பர் ஆர்சி புக்கில் என்ன இருக்கோ அந்த வண்டி. அதனால் என்பி நேஷ்னல் பர்மிட் இருக்கிறதால எங்கே வேணாலும் சுற்றலாம். டீசல் மட்டும் போட்டு விட்டாங்கன்னா. இது ஆர்டிஓ செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இது தூக்கம் சொக்குது. டீ கடை இங்கே வரும். இங்கே டீ குடிச்சிட்டு போகலாமா? சரி, வண்டி நிப்பாட்ட இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம் முதல்ல. ஏன்னா ஃபுல்லாக ரோடு நோண்டி போட்டு வச்சுருக்காங்களே. வண்டி நிப்பாட்ட இடம் இருந்தால் மட்டும்தான் நிப்பாட்ட முடியும். அதே தான், இடம் இருக்கிற மாதிரி தெரில. பாருங்க, இதில் தான் 2 வண்டியும் வந்து போயிட்டுருக்கு. இடம் இருக்காது, வாய்ப்பு இல்லை. இதில் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லாம் நிறையா தமிழ்நாடு வண்டி பாஸ் ஆகிட்டும் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் வருது, நிறையா வரல அந்த அளவுக்கு. அது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வண்டி வரும்போது சிங்கிள் ரோடாக இருக்கும்போதெல்லாம் கேட்போம், ஆனால் ஆர்டிஓ யாருனா இருக்காங்களா, ஆர்டிஓ இருக்காங்களா அப்படி இப்படின்னு கேட்டு தான் போவோம். ஏன்னா இங்கேருந்து எடுத்து அசியாபாத்தில் நிற்பாங்க, அடுத்து ராமகுண்டம், இந்த சிங்கிள் ரோட்லேயே ஒரு 4 பேர் நிற்பாங்க மக்களே. அப்போல்லாம் அது பெரிய தொல்லையாக இருந்தது. இப்படி நிப்பாட்டுறதுக்கு இடமே இல்லையா? சரி தான் போ. சரி போ, முன்னாடி போ. வேற எதனா இருந்தால் பார்க்கலாம். போகும்போது இருந்ததை விட இப்போ பயங்கரமாக ரோடை அங்கங்கே ரோடு நோண்டி போட்டு டைவர்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்களேன், அந்த பைக்கு பாருங்களேன். வந்தான் போகிறான்னா எதுக்கு நீயும் இப்படி வர? அவ்வளோ புழுதி கிளப்பிட்டு போகுது வண்டி. அது சைடு பின்னாடியே வராங்க ஒரு. அது மண்ணில் ஸ்கிட் ஆனால் என்ன ஆகுறது? கொஞ்சமும் யோசிக்கிறது இல்லை. இப்படியே தான் இருக்கும் போல். முன்னைக்கு இப்போ ரொம்ப நோண்டி வச்சுட்டாங்களா, எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கோம், போக போக தான் தெரியும். ஓகே, பார்டர் வந்தாச்சு. நேராக இருக்குது வழி, ஆனால் நேராக போகக்கூடாது, உள்ளே போயிட்டு தான் போய் ஆகணும். என்ன லைன் நிற்குதா? ஒரு லைன் தான் இருக்கா, இல்லை அந்தாண்ட லைன் இருக்கா தெரியல. இல்லையா, எதுலேயும் போகலாமே. இவங்க வேறு ஃபாஸ்டாகில் மாற்றிட்டான்லாம் கட்டியா, டக்குன்னு ஃபாஸ்டாக்லேருந்து காசு எடுத்துக்கிறான்லான்னு தெரில. ஐயோ, பூத்து உள்ள ஆள் இல்லையே. பூத்துக்குள்ள ஆளை காணா. ஒன்று பூத்தை க்ளோஸ் பண்ணியாவது வைக்கணும். ஓ, ரிவேஸ் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டா இருக்கு. பூத்தை க்ளோஸ் பண்ணி வைக்கணும், இல்லை ஆள் இல்லை, எதனா ஒன்றாவது வைக்கணும்ல. ஒன்றுத்துக்கும் வழி இல்லாத அப்படியே ஓப்பனில் நம்ம வைக்கிற மாதிரி வைக்கிறது.
மாந்து ஒருத்தர் சைக்கிள் இருக்கிறாங்க. இதை க்ளோஸ் பண்ணி வைக்காத இப்போ எவ்வளோ விலை வைக்கிறாங்க பேர். பேரிகார்டு இழுத்து மூடி வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. மறுபடியும் ரிவேஸ் வச்சு மறுபடியும் இருக்கிற வண்டிங்களை மீறி இந்த வண்டிங்க கூட வந்து லைனில் பின்னாடி போய் நின்று மறுபடியும் வர்றதா இருக்குது. ரைட்டு, இங்கே எதுவும் நம்மளுக்கு வேலை இல்லை. லோடு வண்டியாக இருந்தால் நம்மளை விட போகிறதில்ல. எம்டி வண்டி தானே. அப்பா போகும்போதாவது பார்த்தீங்கன்னா அங்கங்கே தார் ரோடு இருந்தது. இப்போ முக்கால்வாசி இடத்துல மண் பாதை தான் இருக்குது. அதையும் நோண்டிட்டாங்க. ஒரு சைடு போட்டுட்டு அந்த தார் ரோடு நோண்டிட்டு அதுக்கப்புறம் போடலாம்ல. இதனால் பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் அடி வாங்கும், டயரு, வண்டி பொருளோட தேய்மானம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். என்ன போயிட்டுருக்கு, டோசர் போயிட்டுருக்கு. டோசர் போகுது மொத்தம் வந்துட்டுருக்கு வேகமாக. வண்டி 6 லைட்டு போட்டு வராங்க. ஏன்னா உங்களுக்கு தான் கண்ணு தெரியணும், எங்களுக்குலாம் கண்ணு தெரியக்கூடாதா? போ வண்டி இன்னும் கொஞ்சம். அப்பா ஏதோ கொஞ்சம் தூரம் தார் ரோட்டில் ஏற்றி விட்டுறாங்க. ஒரு 20-25 நாள் ஆச்சா இதுலேருந்து போய். அதுக்குள்ளே ஓரளவு கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு மக்களே. கொஞ்சம் வேலை சீக்கிரமாக நடக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி நிறைய இடம் மாறி போயிருந்தான் இருக்குது. கண்டெய்னர் இருந்தால் நான் மாட்டேன்னு கொஞ்சம் நல்லா போவேன். டம்முன்னு கண்டெய்னர் தூக்கி போட கொஞ்சம் நம்ம குதிக்கிறது கொஞ்சம் தவிர்க்கும். ஏதோ இல்லையே, ஸ்கெல்டன் தான் இருக்குது. இது ஃபுல்லாக இதுக்கு மேலே ஃபுல்லாக நைட் ட்ரைவ் தான் இருக்க போகுது. எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரியல. இதில் ரோடு நோண்டி போட்டு வச்சுருக்காங்க. ரோடு வேலை நடக்குதுன்றதுக்காகவே இதில் நிறையா வண்டி இந்த லைனில் வர்றதில்லை. இந்த லைனில் போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியுன்ற வண்டிங்க தான் வருது. மற்றபடி ஆப்ஷன் இருந்ததுன்னா அதில் போயிடுறாங்க போல். அதனால தான் வண்டி பாசிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. முடியவில்லை. நேடி பாருங்க, டுஸ்லாக்கு எல்லாம் சவுண்டு போட்டுட்டு வருது. டமால்னு. சந்திராபூர் போயிட்டேன்னா கொஞ்சம் நல்ல ரோட பிடிச்சிடலாம். எப்படியாவது ஓட்டணும். அவங்க என்னைக்கு ரோடை போட்டு இந்த மண்ணு பாதையிலேருந்து ஒரு முடிவு கொடுப்பாங்கன்னு தெரியல. 10 கிலோமீட்டர் போனாலே தூக்கி கடாசுது. ஐயோ அப்பா. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பள்ளம் மேடா இருக்குல்ல இடத்துல, அது எல்லாமே பால வேலையில போயிட்டாங்க. மேடு ஹைட்டு தூக்கி இந்த மாதிரி பள்ளமா இருக்கிற இடத்துலலாம் பில்லர் போட ஆரம்பிச்சிட்டாங்களா. பில்லர் போட்டு லெவல் பண்றாங்க.
அதனால் இந்த ரோடு நார்மலோட கொஞ்சம் அதிக நாள் இழுக்கும். அதை லெவல் பண்ணுறதுக்கு இங்கே 2 பில்லரு. இதோட இந்த சிங்கிள் ரோடு முடிஞ்சுது. எவ்வளோ போராட்டம்ன்றீங்க. வெறும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் அந்த 40 கிலோமீட்டரை பாஸ் பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வச்சிங்களா. ஆல்ரைட், போயிட்டு லெஃப்ட்டு திரும்பிட்டேன்னா திரும்ப போகிற இடத்துல கூட ரோடு கொஞ்சம் மண் பாதையை தான் வச்சுருக்காங்க. அப்பா இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். வந்தாச்சு, பலாசா வந்திருக்கோம். இங்கேருந்து சந்திராபூர் அப்படியே போகணும். பலாசாவில் வந்து சந்திராபூர் போகிற ரயிலில் போயிட்டுருக்கேன். 8 மணிக்கு வண்டி அங்கேருந்து எடுத்து டைம் 12 மணி ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருப்பேன்னா 120 கிலோமீட்ரு. 4 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்ரு. ரைட், சந்திராபூர் ஊருக்குள்ள இந்த இடத்துல வந்து ரைட் எடுக்கணும். நாக்பூர் ஸ்ட்ரைட்டாக போனால் இன்னும் ஊருக்குள்ளே போகும். இதுக்கு தான் நைட் டைமில் வரணுன்றது. இந்த ஊரெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போய்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா டிராஃபிக் தான். வந்துட்ட மக்களே, பழைய ரோடு நம்ம அதாவது வழக்கமாக நாக்பூர் வரும் பாருங்க, சென்னையிலேருந்து அந்த ரோடு வந்தாச்சு. நாக்பூர் அதாவது ஜாமோட ஜென்சன், லிங்கங்காடு ஜாமு, அந்த ரோடுக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். வந்தாச்சு. இதுதான் அந்த ரோடு. ஸ்பீடு பிரேக்கில் அப்படி தூக்கி கிடாசுது, மெதுவாக வந்துமே. இங்கேருந்து இன்னும் நாக்பூர் வந்து 65 கிலோமீட்டர் வரும். நம்ம அவுட் ரோட்டில் திரும்பி ஒரு 50 கிலோமீட்டர் போகணும், அமராவதி ரோட்டில். பயங்கர டயர்டு உடம்பு. அப்பா, டீ கடை இருக்குது, ஆனால் லைட் எதுவும் அவ்வளோ எரியிற மாதிரி தெரியல. தலைவரா, பயணம் எப்படி இருக்கு? ரொம்ப டயர்டா இருக்கா? ஒரு பையன் வரத பாருங்க. டீ இருக்கா கல்லு? லைட்டு மூடி இருக்கா மாதிரி இருக்கா? இருக்கு, டீலாம் இருக்கு. டீ வாங்கியாச்சு, சரி குடிச்சிட்டு கிளம்பலாம். மாத்திரை போட்டாச்சு. இந்த மாத்திரை கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யும். ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் டெஸ்டினேஷன் போயிடலாம். நாக்பூர் இன்னும் 62, அங்கேருந்து ஒரு 50, சாரி 62னா 62 போகாது. இதில் ஒரு 20 கிலோமீட்டர் கம்மி பண்ணிக்கலாம். 19 தான் வரும். 19 வரும். அதில் கம்மி பண்ணோன்னா மீதி பேலன்ஸ் கணக்கு வச்சா ஒரு 100 கிலோமீட்டர் வரும். ஒரு 120 கிலோமீட்டர் வரும்.
ஒரு 2-2.5 மணி நேரம். நான் மியூசிக் கேட்டுக்கிட்டே ஓட்டிகிட்டு வரேன் தூக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. வேற எதுவும் வழி இல்லை. ஏன்னா 2 நைட் ஆயிடுச்சா முழுசா தூங்கி, அதனால அப்படியே ஓட்டிகிட்டு போனாதான் உண்டு. விக்கல் வேற வந்துகிட்டே இருக்கு. டீசல் போடுற பங்க்ல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இன்னும் 2 மணி நேரம். நேற்று நைட்டு மாதிரி இன்னைக்கு நைட்டு ஆகிப்போச்சு. இங்கே நிப்பாட்டிட்டு ஒரு 7 மணிக்கா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஒரு டயர் வேறு பஞ்சரில் இருக்குது, லிஃப்ட் ஆக்சில் டயரு. என்ன பார்க்கலாம். இந்த வீடியோ ஒன்று இதோட பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.